ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டில் ரசம் செய்வோம். அதை விட பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் மேரேஜில் சாப்பிட்ற ரசம் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் எப்படி ரசம் செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அலசிட்டு தண்ணியில். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, 10 பல் அளவுக்கு பூண்டு, 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன், ரசம் பவுடர் ரசப்பொடியும் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த 3 வரமிளகாயிலேருந்து 2 சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அப்புறமா இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மீதி இருக்க ஒரு மிளகாயும் ஒரு கருவேப்பிலையும் நமக்கு தாளிக்கிறதுக்கு வேணும், அதை வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி புளியை கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில். பாருங்கள், நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், புளி ரெடியாக இருக்குது. இப்போ புளியை நல்லா வடிகட்டிட்டு, கரைச்சிட்டு வடிகட்டிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் எதுவுமே நம்ம சேர்க்கலை, புளியை மட்டும் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். கூடவே பார்த்திங்கன்னா இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், ஸ்டவ்வை நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன், நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் நம்ம மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுருங்க, நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ரசம் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சு வருது. சாதாரணமாக நம்ம செய்கிற ரசமாக இருந்தால் நுர கட்டின உடனே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இந்த ரசம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த மிக்ஸி ஜாரில் சொன்ன பொருளெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதை இப்போ நம்ம அந்த ரசத்து கூட சேர்த்துடலாம். இதில் நம்ம பார்த்திங்கன்னா மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ இதுவே நமக்கு போதும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக ரசம் பவுடர் சேர்த்துக்கோங்க, ரசப்பொடி. இதுவே இருந்தாலும் டேஸ்டியாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக வேணும்னா ரசப்பொடி சேர்த்துக்கோங்க, நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் சேர்க்க போகிறேன் ரசத்து கூடயே. தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரமாக கழித்து நம்ம ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக வெல்லம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருந்தால் தான் இந்த ரசம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கரண்டி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல அந்த கரண்டி. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, கடலை பருப்பு எல்லாமே கலந்து நான் வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, மிளகாய், அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன், நம்ம ஸ்டார்டிங்லேயே காமிச்சோம்ல. இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு இருக்கும், சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வரமிளகாய் இந்த மாதிரி 2ஆக கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதித்து தக்காளி எல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம தாளிப்பை ஊற்றிடலாம் மேலே. அவ்வளோதான். இப்போ மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிக்க விடுங்க, ஒரு 2 நிமிஷம். இதுக்கு பார்த்திங்கன்னா உப்பு நான் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த ரசத்துக்கு பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க. தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா ரசத்துலேயே நல்லா மசிஞ்சு வருது பாருங்கள். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசம் ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.